உங்கள் பைக்கில் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கலன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும். ஸோ இது என்ன தெரியுமா, கியர் ஷிஃப்டட் பெடல் என் R15 என்ன விஷயம்ன்ற சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 2018 மாடல், மோர் தென் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இந்த கியர் ஷிஃப்டட் பெடலை இது வரையும் நான் மாற்றினதே கிடையாது ஒரு தடவை கூட. ஸோ இது எதனால உயிருக்கே ஆபத்தாகும்னு சொல்கிறேன்னா வாங்க காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசோட ஷிஃப்டரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கியரோட சாஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிற இடம். இப்போ இது புதுசு. ஸோ இந்த ஹோலுக்கும் இந்த ராடுக்கும் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குது பாருங்கள், எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் எந்த ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து புது ஷிஃப்டர். ஸோ நான் அப்படியே பழைய ஷிஃப்டரை கொண்டு போகிறேன். இது R15. ஸோ இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா தெரியும், தெரியுதா? ஸோ கட்டாகி விழுகிற நிலமையில் இருக்குது. எவ்வளோ ஷேக்கிங்கில் இருக்குது பாருங்கள். ஸோ செம்ம ஷேக்கிங்கில் இருக்குது. ஸோ கியர் பார்த்தீங்கன்னா கியரோட ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா எப்படி ஆடுது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஒரு ஓவர் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் ஆகாமல் கியர் சாஃப்ட்டே லூஸ் ஆகி ஸோ ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கும். இதனால் சின்ன விஷயம் பெரிய ஆக்சிடெண்ட்டே கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பேன். உண்மையாகவே அந்த இடத்துல நான் ஓவர் டேக் பண்ணல, அந்த கியர் விழுகலைன்னா உண்மையாகவே என்ன ஆயிருக்குன்றது நம்மளால் டிசைட் பண்ணவே முடியாது. ஸோ இது பார்க்குறதுக்கு சின்ன ஸ்பேராக இருக்குது. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 450 என்னமோ வந்துச்சு. அது போக ஃபுட்ரஸ், இந்த சைடு ஃபுட்ரஸ் மட்டும் 250 வரும், அந்த சைடு ஃபுட்ரஸ் வந்து 110 என்னமோ தான் வரும். ஸோ இது மோர் தென் 2 to 3 இயர்ஸ்க்கு மேலான வண்டி எல்லாத்துக்குமே இந்த கியர் ஷிஃப்டரை பார்த்துருங்க, செக் பண்ணிங்க. சின்ன ராடு இதெல்லாம் சின்ன ராடு. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சேஃப் ரைடு. பாய்.